அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. சார், ஜாதகம் பார்த்து தான் பேர் வைக்கணுமா? நியூமராலஜி எல்லாம் பார்த்து தான் ஒரு குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கணுமா? அப்படி பேர் வச்சா தான் சரியா இருக்குமா? அந்த ஜாதகத்தில் இந்த கா, கி, கு அப்படின்ற பேரில் வைங்க, சா, சின்ற பேரில் வைங்க, அப்பத்தான் இது பொருந்தும் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த கிரகத்திற்கும் இந்த ஜாதகருக்குன்னெலாம் சொல்லுவாங்களே, அப்படி தான் பேர் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது ஜாதகம் பார்த்து பேர் வைத்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, பேர் வச்சது சரியில்லை, அதனால் என் பேரை மாற்றிக்கிறேன். உங்களுடைய நியூமராலஜி பிறந்த தேதிக்கும் உங்களுடைய பேரினுடைய கூட்டு எண்ணுக்கும் வரும்போது பொருத்தம் இல்லை, நீங்கள் மாற்றிக்கிங்கன்னு சொல்லி எல்லாம் மாற்றி நீங்கள் மாற்றுறீங்க இல்லையா? அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பாருங்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை தொழிலாக கொண்டவர்கள், நான் அவரை பற்றி தப்பாக பேச விரும்பல, பட் என்னுடைய கருத்து என்னென்னா, எண்களுக்கு ஒரு சக்தி உண்டு, அந்த நாமத்துக்கு ஒரு சக்தி உண்டு. அப்போது நீங்கள் உங்களுடைய பெயரை மாற்றும்போது அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லாமே அது ஒரு மந்திரம் போல செயற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் அ வைப்ரேஷன், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீக்வன்சி. எல்லாத்துக்கும் ஒரு அலைவரிசை என்பது உண்டு, ஒரு அதிர்வு என்பது உண்டு. இப்போ நான் பேசுகிற பேச்சு கூட அதிர்வுங்கிறது ஒன்று உண்டு. அது உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் ஆனால் ஜோசியம் பார்த்து பேர் வைக்கிறீங்க, பேர் வைக்கிற எல்லாத்துக்கும் வாழ்க்கை நல்லா இருக்குதா? இந்த பேர் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் நியூமராலஜி படி போய் ஒரு நியூமராலஜிஸ்ட்டை பார்த்து பேரை மாற்றிக்கிறீங்க. பேர் எப்படி மாற்றிக்கிங்க, உங்களுக்கு இதுதான் ராசியான பெயர்னு. வாழ்க்கை மாறிவிடுகிறதா? எத்தனை பேர்த்துக்கு நான் பேரை மாற்றி தான் என் வாழ்க்கையில் நான் மாறினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 100ல் ஒரு 10 பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90% பேர்த்தையும் கேட்கணும் இல்லையா? அவர்களுக்கு நான் பேர் மாற்றினேன் சார், ஒரு 15,000 கொடுத்து, ஆனால் இது வரைக்கும் எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போது மக்களுக்கு என்னன்னு சொன்னால், அவங்க தம் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போது ஒரு 10 பேர்த்துக்கு அடிக்குதுல்ல, 10 பேர்த்துக்கு மாறிடுச்சுல்ல, அது ஏன் நான் ஒரு 10ல் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருட்டு நம்பிக்கையில் அடிப்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் எப்படின்னு சொன்னால், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கூட, இதை கற்றுக் கொடுக்கும் நபர்களும் சும்மா விடுறதில்ல. உன்னுடைய பிறந்த தேதி 3, கூட்டு எண் 6, உன்னுடைய பேரை கூட்டி பார்த்தா 8. இந்த 3, 6, 8 இருக்கிற வரைக்கும் உனக்கு வாழ்க்கையில் எந்த விதமான நல்லதும் நடக்காது. உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே தட்டி தட்டி போகிறதுக்கு உன் பேர் தான் காரணம்னு ஒரே லாக் பண்ணி விட்டுருவாங்க. இவர்களுக்கும் ஒரு டவுட் வந்துடும். இப்படித்தான் அந்த ஆன்மீகம் என்பது வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. திஸ் இஸ் ஸோ ராங். அதாவதுங்க, ரஜினி அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான பேர்னு கேட்டிங்கன்னா, அந்த பேருக்குண்டான சக்தியில் அது இருக்கின்றது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அது ஒரு ரஜினிகாந்தை தான் உருவாக்கியது. சச்சின் அப்படின்ற பேருக்கு ஒரு பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த பேருக்குண்டான பவரில் அது இருக்குது. ஆனால் அது ஒரே ஒரு சச்சினை தான் உருவாக்கிக்கிறது. அதே மாதிரி இங்கே 10 லட்சம் சச்சின் இருக்காங்க. சச்சின்ற பேரில் எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆயிரல. ரஜினிக்கு ஏன் ரஜினின்றது பொருந்ததுன்னு சொன்னால், ரஜினியுடைய அந்த ஆளுமை திறன், இல்லைன்னா அவருடைய நடிப்பு, அவருடைய ஸ்டைல், அவருடைய பர்சனாலிட்டி, அதுக்கும் அந்த ரஜினின்றதுக்கும் பொருந்தி போகின்றது. அந்த நாமம் அவருக்கு பொருத்தமாக இருக்குது, அவரோட பர்சனாலிட்டிக்கு. அது மக்களால் ரசிக்கப்படுகின்றது. ஒரு சிங்கர் இருக்கான் தமிழ்நாட்டில், சின்ன பையன், வளர்ந்து வரும் ஒரு பாடகன். அவன் இப்போ சினிமாக்கெல்லாம் பாட்டு எழுதி பாடிட்டுருக்கிறான். நான் சம்டைம்ஸ் யூடியூப்பில் பார்ப்பேன். அவனுக்கு என்ன பேர் இருக்கும், அவன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிட்டான். நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா, சக்தி உள்ள பேர். இப்போ அஜித், விஜய் இப்படி இதுக்கெல்லாம் ஒரு சக்தி உண்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அவன் பேர் பால் டப்பா. பால் டப்பான்ற பேருக்கு என்ன சக்தி இருக்க முடியும்? ஆனால் அது மக்களை கவர்ந்து விட்டது. அப்போது நீங்கள் பேருக்கும் உங்களுக்கும் ஒரு ரெசனன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். பேர் ஒரு சக்தியுடைய பேரை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கை மாறிவிட வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. அந்த பெயரை சொல்லும்போது உங்களுக்குள்ள மாற்றம் நிகழ்கிறது. அந்த பேரை சொல்லி நீங்கள் ஒரு தொழில் செய்கின்றீர்கள், இல்லைன்னா மற்ற மக்களுக்கு அதை சென்றடைய வேண்டும்னா, அது மக்களுடைய ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துதா அப்படின்னு பாருங்கள். இம்பேக்ட் ஏற்படுத்துச்சுன்னா அந்த பேர் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா, ஒரு பெயரை வைத்து விட்டாலே உங்கள் வாழ்க்கை முன்னேறும் என்பது உண்மை அல்ல. உங்களினோட மன வளமை தான் உங்களை முன்னேற்றும். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. இந்த பேருக்கு உண்டான மந்திரம், இப்போது உங்கள் பேரை மகாசக்தின்னு மாற்றிக்கங்க, வாழ்க்கை மாறுதான்னு பார்ப்போம். அப்போ மகாசக்திக்கு சக்தி இல்லையா? அதான் பேர்லேயே மகாசக்தின்னு இருக்குது. சக்தி வேல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அவனுக்கு தைரியமில்ல வரணும் சக்தி வேல் அப்படின்னு சொன்னால். அப்போ சக்தி வேல்னு இருக்கக்கூடிய எல்லாருமே
நல்ல வலிமையாவும், உறுதியாகவும், வெற்றிகரமான முருகன் மாரி வந்து தைரியமா இருக்கிறாங்களா? ஒரு பெயரைச் சொல்லும்போது அவனுக்குள்ள என்ன எஃபெக்ட் நடக்குதுன்னு பாருங்க. மக்களுக்குள்ள என்ன எஃபெக்ட்ன்னு பாருங்க. மக்கள்ட்ட ஒரு நல்ல பாசிட்டிவ் எஃபெக்ட் அது வைப்ரேஷன் ஆச்சுன்னு சொன்னா, அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். ரெசனேட் பண்ணுவாங்க. அந்த ரெசனன்ஸ்ன்றது கிடைக்கும். உங்க பேரை உங்களுக்கு சொல்லும்போது, உங்களுக்குள்ள என்ன மாற்றம் நிகழ்கிறதுன்னு பார்க்கணும். எந்த மாற்றமே நிகழலன்னு சொன்னா, இப்ப வீட்ல ஒருத்தங்க வேலைக்காரங்க இருக்காங்க. டெய்லி வாச கூட்டுவாங்க. அவங்க பேரு மகாலட்சுமி. மகாலட்சுமி அப்படின்னு கேட்டு, அதுக்கு எந்த மாற்றமும் நிகழலைன்னா, அதுக்கு எந்த மாற்றமும் இல்ல தான். பேரளவுல தான் இருக்கும். அப்போ பேரில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. உங்களுடைய பெயரைச் சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்குள்ள உருவாகுது. இப்ப நீங்க நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி என்ன விட்டுருங்க. ஒரு ஆன்மீகவாதி பார்க்குறீங்க. அவர் ஆன்மீகம் மட்டும் டீச் பண்ணிட்டு இருக்கான். அவன பார்த்து குரு அப்படின்னு கூப்பிடும்போது அவனுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வருதா இல்லையா? அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அந்த நாமம் அவனுக்கு உதவி செய்யும். ஆனா குருன்னு இருக்கிற அத்தன பேருக்கும் அது வந்து ஒர்க் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. இட் இஸ் ரெலவன்ட் ஃபார் ஹிம். அப்போ பெயரில் வந்து மாற்றம் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்றதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில ஒர்க் ஆகும்பாங்க. ஆனா, குருட்டு அதிர்ஷ்டத்தில ஒர்க் ஆகுறது கூட அவன் வெற்றி பெறும் அகச்சூழல்ல ஏற்கனவே இருக்கிறான். அதுக்கு இந்த பேர் துணை புரியலாம். ஒரு பொரியல் மாதிரி, ஒரு ஊறுகாய் மாதிரி, ஒரு அப்பளம் மாதிரி. மெயின் டிஷ்ன்றது உங்களோட மனவளமை தான். உங்க மனவளமை வந்து பாசிட்டிவா இருக்கும் பட்சத்தில், நேர்மறையான நம்பிக்கைகள் இருக்கும் பட்சத்தில், நீங்கள் ஒரு 100% சக்தி. அந்த 100% சக்தியை உங்களுடைய பாசிட்டிவான நம்பிக்கைகள் பயன்படுத்தும்போது சுபிட்சமா மாறிட்டே இருக்கும். உங்களுடைய 100% சக்தியை உங்களுடைய மனதின் எதிர்மறையான நம்பிக்கைகள், பயம் சார்ந்த நம்பிக்கைகள் வச்சிருக்கீங்க. அது அந்த 100% சக்தியை பயன்படுத்துதுன்னா, அது உங்களுக்கு வறுமையையும், ஏழ்மையும் மட்டுமே உருவாக்கிக் கொண்டிருக்கும். இதுதான் த எக்ஸிஸ்டன்ஸ் பிரபஞ்சத்தினோட ஒரே சென்டிமென்ட். நீ என்ன அலைவரிசையில இருக்கிறியோ, அதற்கேற்ற நிஜத்த நீ வெளியில பார்க்குற. அப்படிங்கும்போது, இந்த பேர் அப்படின்றதுக்கு சக்தியே இல்ல. அதெல்லாம் வேஸ்ட்டு, மூட நம்பிக்கை அப்படின்னு நான் சொல்ல வரல. அதை கருவியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு சச்சின்ற ஒரு பேர் வச்சா உங்களுக்கு பிடிக்குதுன்னா, நீங்க சச்சின்னு வச்சுக்கங்க. சரி குழந்தைகளுக்கு எப்படி பேர் வைக்கிறது சார்? உங்களுக்கு புடிச்ச பேர் வைங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்ல வைக்கிறாங்க. அது அப்படியே அந்த உங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட மீனிங் பார்க்குறாங்க. அந்த பேரோட மீனிங் பார்க்குறாங்க. அந்த மீனிங்க்கு வந்து ஆ தங்க நிறம் உடையவள், வெளிச்சம் உடையவள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இந்த பேர் வைக்கிறாங்க. அது அந்த குழந்தைக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது நமக்கு தெரியாது. கூப்பிட்டு அது வந்து ஒரு பேர கூப்பிடுறாங்கன்னு தான் அது தோணும் அதுக்கு. நீங்க வேணா ஒண்ணு பண்ணலாம். ஒரு குழந்தை நீங்க உங்களுக்கு புடிச்ச பேர் வைங்க. புடிச்சது வளர்ந்ததுக்கு பிறகு, உனக்கு வேறு பேர் உனக்கு வேணும். உனக்கு வேற ஏதாவது ஒரு பெயர் பிடிச்சிருக்குன்னு சொன்னா, நீ தாராளமா வைத்துக்கொள் அப்படின்னு கூட அந்த குழந்தைக்கு சொல்லுங்க. அந்த குழந்தை அதுக்கு பிடிச்ச பேர வைக்கும்போது, அந்த நாமத்தை கூப்பிடும்போது அது மகிழ்ச்சி அடையும். அதுக்கு எஃபெக்ட் உண்டு. பிகாஸ் ஷி ஃபீல்ஸ் பாசிட்டிவ். ஒண்ணும் இல்லைங்க. WWFன்னு ஒரு ஒரு இது இருக்கு. இந்த மல்யுத்தம் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா? ஃபேக்கா பண்ணிக்குவாங்க. ஒரு என்டர்டெயின்மென்ட் அது. அதுல ஒருத்தன் இருக்கான். ஒரு மொட்டையன். கர்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி. நான் சின்ன வயசுல அவனுடைய இதெல்லாம் பார்ப்பேன். அவன் வரும்போது என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? "யூ சக்" அப்படின்னு சொல்லுவாங்க. யூ சக்னா, நீ ஒரு வெத்து அப்படிங்கிற மாரி வச்சுக்கங்களேன். அது ஒரு பேட் வேர்ட். சரியா? அப்போ பாசிட்டிவா பேசணும். எதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லயே இருக்கணும். பேர்லாம் கூட விஜய், அஜித், வெற்றி, வாகை சூடுதல் இப்படி தான் வச்சுக்கணும்லாம் சொல்றாங்க இல்லையா? அவன் வரும்போது யூ சக் அப்படின்னு தான் வந்து மக்கள் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த யூ சக் அப்படின்னு கூப்பிட அதுவே அவனுக்கு ஒரு ஆந்தம் மாரி ஆயிருச்சு. அவன் அதுல பல மில்லியன் டாலர் சம்பாரிச்சுட்டான். அப்போ கெட்ட வார்த்தை தானே யூ சக்ன்றது. அது எப்படி பணம் சம்பாரிச்சு குடுத்ததுன்னா, அதான். எது ரெசனேட் ஆகுது? எது வொர்க் ஆகுது? வாட் வொர்க்ஸ் ஃபார் யூ வில் வொர்க் ஃபார் யூ. அதுக்காக உங்கள வந்து நீங்க அந்த பேரை குடுக்கும்போது, அந்த யூசக்கும்போது அவன் கர்ட் ஆங்கிள்குள்ள எந்த நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணல. அவன் பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்றான். அவன அந்த கெட்ட வார்த்தைய சொல்லி கூப்பிட்டாலும், அவனுக்குள்ள பாசிட்டிவிட்டி தான் கிரியேட் ஆகுது. அப்படிங்கும்போது, அது அவனுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் மட்டும் தான் தரும். அந்த யூ சக் அப்படிங்கிறது கூட என்னன்னா, எந்த உள்நோக்கத்திலிருந்து மக்கள் சொல்றாங்கன்னா, ஒரு என்டர்டெய்னிங் பர்ப்பஸ்ல சொல்றாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்குள்ளயும் அது நெகட்டிவ் பர்ப்பஸ் யூஸ் பண்ணாது. நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படுத்தாது. நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படுத்தாத வரைக்கும் அவனுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ, நீங்க இந்த நாமத்தை ஒரு கருவியாக பார்த்து பழகுங்கள். நீங்க அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, சக்தி புதைஞ்சிருக்குது அப்படின்னா, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். உங்களுக்குள்ள சக்தி புதைஞ்சிருக்குது. இந்த நாமத்துக்குள்ள சக்தி இருக்கா இல்லையா? அது நமக்கு தெரியாது. அந்த சக்தியுள்ள அந்த மகாசக்தின்னு உங்க பேர மாத்திக்கங்க. வாழ்க்கையில மாற்றம் நடந்துச்சுன்னா சொல்லுங்க. நானே என் பேர மகாசக்தின்னு மாத்திக்கிறேன். எல்லாரும் மகாசக்தின்னு மாத்திருவோம். அதுக்கு யாரும் சொல்ல முடியாது. மகாசக்திக்கு சக்தி இல்லன்னு. பேரே மகாசக்தி. புரியுதுங்களா? அதனால நீங்கள் நீங்க எந்த பெயரை பயன்படுத்துகிறீர்களோ, அதல்ல விஷயம். உங்களுடைய அகச்சூழல் என்ன மாற்றம் அடைகிறது? பாசிட்டிவ் எஃபெக்ட்டா? நெகட்டிவ் எஃபெக்ட்டா? அந்த பேர சொல்லும்போதுன்றத பொறுத்து. எந்த எஃபெக்ட்டும் இல்லைன்னா, அந்த பேருக்கும் எந்த எஃபெக்ட் இல்லாம தான் இருக்கும். புரியுதுங்களா? அது உங்க வாழ்க்கையில பெருசா மாற்றம் செய்யாதுங்கும்போது, இதுக்கு நீங்க ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இந்த பேர் இப்படி மாத்துனா இப்படியா இருக்குமா அப்படின்னு. நெறைய பட ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிங்கலாம் வந்து பேர
மாத்தி தான் வைக்கிறாங்க. எல்லாம் அட்டர் ஃப்ளாப் ஆயி எல்லாம் வந்து ஒண்ணும் இல்லாம போன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் உண்டு. நீங்க நல்லா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஏன் அவங்களுக்கு வந்து அந்த வொர்க் அவுட் ஆகல? ஏன் அவங்களுக்கு அது லாபம் தரல? அவங்க தான் வந்து ஒரு நியூமராலஜிஸ்ட்லாம் கன்சல்ட் பண்ணி, அந்த எண்களுக்கு உண்டான சக்தியெல்லாம் ஆராய்ஞ்சு தானே பண்ணாங்க. ஸோ, இத நான் வந்து இன்வாலிடேட் பண்ண விரும்பல. இதை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஒரு அடைமொழி வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு அடைமொழி போட்டுக்கோங்க. யாரு இட் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா இருந்ததுன்னா நீங்க போட்டுக்கங்க. யூ ரெகக்னைஸ் யுவர் நேம். யூ ரெகக்னைஸ் யுவர் செல்ஃப். அவ்வளோதான். உங்களுக்கு பேர் ஒரு பொருட்டே இல்லன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. அத நம்புங்க. அது 100% உண்மை. அந்த 100% சக்திய எப்படி மேனிபுலேட் பண்ணணும், எப்படி பாசிட்டிவா பயன்படுத்தணும்னு நெனச்சுட்டீங்கன்னா, அந்த சக்தியை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தலாம். பேர்ல இருக்கிற சக்தி இருக்குதோ இல்லையோ, மிஸ்டர் எக்ஸ்ன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். அதோட ஒரு மக்கள் எல்லாரும் என்னது மிஸ்டர் எக்ஸா? மிஸ்டர் எக்ஸான்னு மக்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கும். எக்ஸ்ல என்ன சார் பெருசா சக்தி இருக்குதுன்னா, சக்தி அப்படி மேனிபுலேட் பண்ணப்பட்டது. உங்களாலயோ அல்லது பிறராலயோ. புரியுதுங்களா? அதனால வந்து உங்கள் சக்தியை நீங்க நம்புங்கள். உங்கள் நாமத்தில் இருக்கக்கூடிய சக்தியை காட்டிலும், உங்களுடைய சக்தியை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது. அதுவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிறைவை தரும் அப்படிங்கிறதுனால, உங்கள் ஆர்வம் எதுவோ, உற்சாகம் எதுவோ அதுக்கு செயல் வடிவம் குடுங்க. அந்த உற்சாகமான மனநிலையில இருக்கும்போது உங்களுடைய திறமை என்பது வெளிப்படும். திறமை வெளிப்பட, வெளிப்பட உங்களுடைய கலைநயம் என்பது வெளிப்படும். அது உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி இட்டுச் செல்லும். பேரே இல்லாம கூட இருந்தீங்கனாலும், இட் டசன்ட் மேட்டர். புரியுதுங்களா? ஸோ, இது உங்களுக்கு ஒரு தெளிவ குடுத்துருக்கும்னு நம்புறேன். இதில வேறு ஏதாவது கேள்விகளோ, சந்தேகங்களோ இருந்ததுன்னா, தாராளமா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியா இருந்தாலும், நீங்க தாராளமா எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் என்னிடம் உயர் ஆன்மீகங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், என்னுடைய உபதேசங்களை கேட்க விரும்புகிறீர்கள் அப்படின்னா, நீங்க ஒரு 10, 20 பேரா இருக்கீங்கன்னா, உங்களுடைய இடத்திற்கே வந்து எந்த பிரதிபலன் பாராமல், நான் உங்களுக்கு அந்த ஆன்மீகத்த கத்துக் குடுக்குறேன். உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் நான் ஆன்ஸர் பண்ணிட்டு வரேன். நான் ஆன்மீகத்துக்கு சார்ஜ் பண்றதில்ல. பட் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள், ஆலோசனைகள், அதுக்கு எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், கவுன்சிலிங் வேணும், எனக்கு ஹீலிங் வேணும்னா, நீங்க பெர்சனல் கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கிறது பெட்டர். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. சரிங்களா? எய்தர் வயா வீடியோ கால் ஆர் ஆடியோ கால். நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்க்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க் யூ வெரி மச்.